शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तं वन्दे गुरु परम्पराम्। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम राम हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। करारविन्देन पदारविन्दं मुखारविन्दे विनिवेशयन्तं वरस्य पत्रस्य पुष्पशयानं बालं मुकुन्दं मनसा स्मरामि। संवृत्य लोकान् वनपत्रमध्ये सयायुर्मारूपं सर्वेश्वरं सर्वहितावतारम् बालं मुकुन्दं मनसा स्मरामि। इन्दीवर श्यामकोमलाङ्गम् इन्द्रादिदेवस्य पारपद्मं सन्तानकल्पतु मम सुतानां बालं मुकुन्दं मनसा स्मरामि। बालकं नम्बितहार्यस्य सङ्कालनीलङ्कितदन्तपङ्क्तिं दिव्याधरं चारुविशालनेत्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि। सकलिन्द्रजान्तस्थितकालियस्य वनाग्ररङ्गे नरनप्रियन्तं तत्पुच्छास्त्रं शरदिन्दुवक्त्रं बालं मुकुन्दं मनसा स्मरामि। பாலும் தேத்திலும் பாவம் கருப்பும் விவேனாகவும் கலகலந்து நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தம்மம் ஒன்றுதான்। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपे विचारमं करिष्यामि चित्रवट्मे सदा। विष्णु ओम विश्वेश्वराय नमः। विश्वं विष्णुर्वशकार भूडभव्य भगवत् प्रभु भूडग्रेट बाबू भूडात्मा भूडात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्यय पुरुष साक्षी चेतनोचरेव च। நம்ம பாரத்ல இரண்டு இதிகாசம் இருக்கு, ஸ்ரீ மகாபாரதம், ஸ்ரீ ராமாயணம். கிருஷ்ணரோட பெருமைகள்லாம் சொல்றது மகாபாரதம், ராமரோட பெருமைகள்லாம் சொல்றது ராமாயணம். நான் இப்போ மகாபாரதத்துல ஒரு கதை சொல்ல போறேன். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பெரிய யுத்தம் நடக்குது. பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டா, கௌரவர்கள் இறந்து போயிட்டா. ஒருத்த மட்டும் தான் மிஞ்சிருக்கா. அது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். கரெக்ட், அவர்தான். அவர்தான் பரிசு மகாராஜா. கிருஷ்ணனுக்கும் அபிமன்யுக்கும் குழந்தை பிறந்த பரிசு அர்ஜுனனோட பேரன். அப்ப அந்த யுத்தத்துல அஸ்வத்தாமாவோட அப்பா துரோணரை அர்ஜுனன் கொன்னுடுறான். அப்ப அஸ்வத்தாமாவுக்கு கோபம் வந்து அங்க பாண்டவர்கள் எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி நைட்டு ராத்திரி வராரு. ராத்திரி எல்லாரும் படுத்திருக்கா. அவளை பாண்டவர்கள் நினைச்சு கொன்னுடுறா. அப்ப காலையில இருந்துதான் தெரிஞ்சது அவங்க பாண்டவர்கள் கிடையாது, பாண்டவர்களோட குழந்தை இளம் பாண்டவர்கள். அவளை கொன்னுடுறான். அப்புறம் வந்து எல்லாரையும் அந்த யுத்தத்துல எல்லாரையும் கொல்லணும்னு சொல்லி முடிவு பண்ணும்போது உத்தரவிட்டுல இருக்கிற குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சதுல அடி கொல்லணும்னு சொல்லி அந்த தர்ப்பப்புல அம்பு மாதிரி எடுத்துன்னு வராரு. தர்ப்பப்புல அம்பு மாதிரி எடுத்துன்னு வராரா. தர்ப்பப்புல அம்பு மாதிரி எடுத்துன்னு வந்தோடனே அந்த அர்ஜுனுக்கு தெரிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி அஸ்வத்தாமன் இந்த குழந்தை கொல்ல வரான்னு சொல்லி தெரிஞ்சு போயிடுறது. உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி அஸ்வத்தாமன் இந்த குழந்தை கொல்ல வரான், இதுக்கு ஏதாவது பண்ணு கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறாரு. அப்ப அந்த குழந்தை சுத்தி சுத்தி பாக்குறான். அந்த குழந்தை சுத்தி சுத்தி பாக்குறா, யாரோ நம்ம பக்கத்துல வராளே அப்படின்னு சுத்தி சுத்தி பாக்குறான். அதனாலதான் அது பேரு பரிஷி. இன்னொரு என்ன பரினா பாக்குறது, ரட்சித்துனா விஷ்ணுவே வந்து ரட்சிச்சதுனால அதனால அவர் பேர் பரிஷி. உத்திரைக்கு
ஒரு பெருமை, உத்திரைக்கு ஒரு பெருமை. அப்படின்னா உத்திரை உண்டவள் ஏன் உண்டவள்னா விஷ்ணுமாச்சி பக்தனையும் 2 பேரையும் வயிற்றுல வச்சனால உத்திரைக்கு உண்டவள், உத்திரைக்கு பெருமை ஜாஸ்தி. அப்புறம் அந்த குழந்தை பிறக்குது. அது எப்படி பிறக்குதுன்னா கறி கட்டையா பிறக்குது. உடனே அந்த உத்திர பார்த்துட்டு அந்த கிருஷ்ணத்தை திரும்பி கேக்குற உத்ரா, கிருஷ்ணா இந்த குழந்தைய இப்படி பிறந்திருக்கு கறி கட்டையா அப்படின்னு வேண்டிக்கிறா. அப்படி வேண்டிட்டு கிருஷ்ண கையில கொடுக்கறாரு. கிருஷ்ண கையில உத்தரா கொடுக்கறா. அவர் அப்படியே தொட்ட உடனே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுறது. அந்த குழந்தை ஹஸ்தினாபுரத்துல ராஜா ஆயிடுறது. அவருக்கு இன்னொரு கல்யாணம் ஆகி 4 குழந்தை பிறந்தது. என்ன குழந்தை பிறந்ததுன்னா ஜனமேஜயன், பீமசேனன், உக்ரசேனன், சுரசேனன் 4 குழந்தை பிறந்தது. 4 குழந்தை போனோடனே அவர் ரொம்ப நாள் ஆனது வயசாயிட்டது. வயசானோடனே ரொம்ப நாள் ஆனோடனே அவர் ஒரு நாள் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு வேட்டையாட போறாரு. வேட்டையாட போனோடனே அப்புறம் வேட்டையாட பசி தாகம் எல்லாம் இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே வரும்போது அவர் ஒரு குடிசைய பாக்குறாரு. அது ரிஷியோட குடிசை. அது சமிக்க ரிஷி. அந்த ரிஷிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு தண்ணி குடிக்க தாகமா இருக்கு, ஏதாவது தரீங்களா, சாப்பிட ஏதாவது தரீங்களா அப்படின்னு சொன்னோடனே அந்த ரிஷிக்கு காடும் கேட்காம கண்ணை தண்ணி யாரும் பார்க்கல. அவர் அப்படியே தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ராஜாக்கு கோவம் வந்து கீழே இருக்க சட்ட பாம்பட்ட அவரோட கைக்கு மேல போட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அவனோட பையன் ஸ்விங்கி வந்து பாக்குறாரு. இந்த மாதிரி கைத்துல அந்த ரிஷி மேல கைத்துல செத்த பாம்பை போட்டிருக்கான்னு பார்த்துட்டு ஞான திருஷ்டியில தெரிஞ்சுடுறது. ஞான திருஷ்டியில தெரிஞ்சோடனே யாரு இதை செஞ்சிருப்பா தெரிஞ்சுடுறது. யாருன்னா பரீட்சித் ராஜா அப்படி சட்ட பாம்பத்து கைக்கு மேல போட்டுட்டு போயிருக்காரு. அப்படியே கொஞ்சம் சாபம் கொடுத்துடுறாரு. உடனே சாபம் கொடுத்தோம்னா என்ன சாபம்னா 7 நாளைக்குள்ள தக்ஷகன் அந்த பாம்புனால அவரு சாகணும் அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. அப்போ அந்த பரீட்சித் ராஜாவுக்கு தெரிஞ்சுடுறது. ஆனாலும் அந்த கண்ணாடி மாளிகையில தண்ணிக்கு நடுவுல கண்ணாடி மாளிகையில உட்கார்ந்து இருந்திருக்காரு. பாம்பு கடிக்காம கண்ணா மாளிகையில உட்கார்ந்து இருந்திருக்காரு பயந்து. அப்படிலாம் ஒரு கதை இருக்கு. ஆனாலும் அவரு பயந்து போய் யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு போனோடனே அங்க ஒரு ரிஷி வராரு. அந்த ரிஷி வியாசரோட பையன் சுகபிரம்ம ரிஷி வராரு. அந்த நாட்டுக்கு வராரு. நாட்டுக்கு வந்தோன்னா அந்த பரீட்சித் அவர்கிட்ட போய் கேக்குறாரு, இந்த மாதிரி சாபம் வந்துச்சு, 7 நாளுக்குள்ள நான் பாம்பு வச்சு செத்து போறேன், இதுக்கு ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு சொன்னோடனே சரி நாளைக்கு ஸ்ரீமத் பாகவத்தை சொல்றேன், அதை கேளு அப்படின்னு சொன்னோடனே 1 2 3 4 5 6 7 7 நாளுக்கு சொல்றாரு. 7 நாளுக்கு சொன்னோடனே என்ன 7 நாளைக்கு சொல்றாரு. அவரு 7 நாள் சொன்னோடனே அவருக்கு அவர் எப்படி கேட்கிறான்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம பயபக்தியோட கேட்கிறாரு. அவரு பயபக்தியோட கேட்டோடனே அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு 7 நாள் வந்துடுறது. 7 நாள் வந்தோடனே உடனே அந்த பரீட்சித் ராஜாட்ட சுகபிரம்ம ரிஷி வந்து கேட்கிறாரு,
இந்தம்மா உனக்கு பயம் இல்ல, பாம்பு கடிக்கிறவனுக்கு பயம் இல்ல அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, ஏன்னா ஸ்ரீமத் ஸ்ரீமத் கிருஷ்ணரோட எல்லா குணத்தையும் தெரிஞ்சுட்டேன். ஆன்மா வேற உடம்பு வேற தெரிஞ்சுட்டேன். ஆன்மா எனக்கு அழியாது, என் உடம்பு மட்டும் தான் போகும். ஆன்மா கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிடும், அப்புறம் மோட்சம் போல வழி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாரு. நீ உன்னுடையவன், நீ கடவுளுடையவன், அதனால என்னோட ஆன்மா என்னைக்கு அழியாது, என் உடம்பு மட்டும் தான் போகும், என் ஆன்மா அழியாது அப்படின்னு சொல்றாரு. சரி, நான் உனக்கு ஆட்சி பற்றிதான், உனக்கு பயம் இல்லதா நான் கிளம்புறேன், உனக்கு பயம் இல்லதா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ இங்கே இருங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்ல நான் நிறைய குழந்தைக்கு இந்த மாதிரி சொல்லணும், இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லணும், இந்த மாதிரி ஸ்ரீமத் பாகவத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாரு. அப்ப பாம்பு வருது, கடிக்கிறது, அப்படி இறந்து போயிடுறாரு. அவரோட ஆன்மா பருவத்தை போய் சரணடைஞ்சிட்டு மோட்சம் போல வழி கிடைச்சிது. இத பாக்குற ஜனம் இதையே பார்த்துட்டு இருக்காரு. உடனே ஒரு யாகம் பண்றாரு. என்ன யாகம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பையும் கொல்லணும்னு சொல்லி யாகம் பண்றாரு. அப்போ மந்திரம் சொல்ல 100, 1000, லட்சம் எல்லாம் விழுது, விழுந்து சாம்பல் ஆகிறது. அப்போ ஒரு பாம்பு மட்டும் இந்திரனோட தேர்ல சுத்தின்றது. அந்த பாம்பை கொல்லணும்னு சொல்லி யாகம் பண்ணோடனே அந்த எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் சொல்றா, இந்த மாதிரி பாம்பு கொல்லாத, இது அந்த பாம்பெல்லாம் கடவுள் பறிச்ச உயிரு, இது கொல்லாத, பாம்பு கொல்றவனுக்கு அதிகாரம் உனக்கு இல்ல அப்படி சொல்றாரு. யாகத்தை நிறுத்து அப்படின்னு சொன்னோடனே யாகத்தை நிறுத்தினாரு. அப்போ அந்த யாகத்தை நிறுத்திடுறாரு. அப்போ ஜனமேஜயன் இந்த மாதிரி எல்லாருக்கும் ராஜா வம்சமா எல்லாரும் ஆட்சி பண்ணி ராஜா ஆயிட்டாரு. இல்ல, நம்ம இப்போ கிருஷ்ணரே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு வழி வச்சிருக்காரு. கிருஷ்ணரே ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு வழி வச்சிருக்காரு. இப்போ கலியுகம் நடக்குது. இல்ல, நம்ம என்ன தெரிஞ்சுனோம்னா, இந்த மாதிரி மோட்சத்துக்கு போனோம்னா ராமஜெயம், சீதாராமஜெயம், அப்புறம் ராம் சாண்டிங், ராம சங்கீர்த்தனம் இதெல்லாம் செஞ்சா நம்ம மோட்சத்துக்கு போக முடியும், மோட்சம் போல வழி கிடைச்சிடும். சரி, நம்ம எல்லாரும் இப்போ ஸ்ரீராம் ஹரே ராம ஹரே ராம சொல்லாமா? ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, அச்சுதானந்த 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 கோவிந்த மாதவா, சச்சிதானந்த நாராயண ஹரே, கையில் கோலந்து கொண்டு தேர் ஓட்டினான், கண்ணன் புலனொன்று பொன்னிசை பாடினான், கிருஷ்ண கிருஷ்ண முகுந்தா ஜனார்தனா, கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே, கிருஷ்ண 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 கோபால கிருஷ்ண, கிருஷ்ண 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 கோபால கிருஷ்ண, கிருஷ்ண 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 ராதா கிருஷ்ண, கிருஷ்ண 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 ராதா கிருஷ்ண, கிருஷ்ண 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 கிருஷ்ண
கிருஷ்ணா 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 கோபால மங்களம் கிருஷ்ண 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 கோபால மங்களம் கோபால மங்களம் கோபால மங்களம் கோபிகா ஜீவனஸ்வனம் கோவிந்தா கோவிந்தா. Thank you. ராதே கிருஷ்ணா. நான் 2 வருஷமா பஜனைக்கு போகும்போது மணிகண்டேஸ்வரனா ராதே கிருஷ்ணான்னு சொன்னா அங்க இருக்கிறவா பிரதிவச்சனம் சொல்லுவா ராதே கிருஷ்ணா. 10 பேர் சொல்றது ராதே கிருஷ்ணா, 25 பேர் சொல்றது ராதே கிருஷ்ணா. குழந்தையோட பிரவச்சனம் எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் கை தட்டி காமிச்சாங்கன்னா கொஞ்சம் கேட்டுக்கலாம். குழந்தைய மரியாதை பண்றதுக்கு நம்ம ராம்ஜி மாமா குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லார் சார்பாகவும், சீதாராம பஜனை சமாஜத்தின் சார்பாகவும். அடுத்தது அப்படியே இன்னொரு உபன்யாசம், நம்ம அஸ்வினோட உபன்யாசம், அதுவும் இருந்து